என்னண்ணே ஃபீலிங்காக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை தம்பி, விஜய் நினச்சா உண்மையிலே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கரூரில் 41 பேர் செத்தாங்க. அது உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான். அது ஆழ்ந்த இரங்கலை தான் அவங்களுக்கு தெரிவிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஒரு துயர சம்பவம் தான் நடந்துச்சு. பட் அதை விட என்னென்னா, விஜய் வந்து நல்லா சினிமாவில் ஜாலியாக இருந்துட்டு, ஒரு மாதம் இருந்துட்டு, ஹீரோயினை கட்டி போயிட்டு டூயட் பண்ணி வெளிநாட்டு போய் சந்தோஷமாக இருந்தார். அவரை வா வா வான்னு சொல்லிட்டு அரசியல் வான்னு கூப்பிட்டுட்டு கடைசியில் அவரை கொலைக்காரன்னு பேர் வாங்கி வச்சிட்டாங்க. விஜய் தான் 41 பேர் சாவடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசும்போது அவரோட மனநிலையிலேருந்து யோசனை பண்ணிப்பார், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிம்மதியாக இருந்தார் அந்த மனுஷன். அரசியல் வான்னு சொல்லிட்டு கடைசியில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவரோட மனநிலை யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஒரு சக மனுஷனாக நான் யோசனை பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆனது. அதுதான் ஃபீலிங்காக இருக்குது. உண்மைதானே, அவர் மனநிலை யோசனை பண்ணும்போது உண்மையிலே கஷ்டமாக தானே இருக்கும்.